வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் எப்படி ஜீப்ரா கேக் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கோட டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மைதா 1.5 கப், பால் 1 கப், சர்க்கரை 1 கப். இதை வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் 1/4 கப், வெண்ணிலா எசன்ஸ் 1 இல்லைனா 2 ட்ராப்ஸ், கொக்கோ பவுடர் 4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை வெஜிடபிள் ஆயில் இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கீயும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பொடி செஞ்சு வச்சுருக்கிற சீனி சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். நம்ம அப்படியே சேர்க்குறத விட அந்த மாதிரி நம்ம வந்து பொடிச்சு சேர்க்குறோம், அப்போ தான் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும் நல்லா. இப்போ இதை நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பால் சேர்த்துடலாம். இது காய்ச்சி வச்சின பால், தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த சர்க்கரை கரையட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரைலாம் கரைஞ்சிச்சு. இப்போ இதில் மைதா சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேறு எந்த எசன்ஸோட ஃப்ளேவர் பிடிக்குதுனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதில் இந்த மாதிரி விஸ்க்குனாலும் யூஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா பீட்டர் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதி வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம், இன்னொரு பாதியை நம்ம தனியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஜீப்ரா கேக் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு இதில் ப்ரௌன் ஒரு இதில் ஒயிட், இதை வந்து நம்ம மாறி மாறி ஊற்றுவோம். அதனால் நம்ம ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 1 இல்லைனா 2 டீஸ்பூன் போல் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் எல்லாம் நெய் தடவி க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து மாறி மாறி நம்ம வந்து ஒயிட் கலரில் ஒன்று ப்ரௌன் கலரில் ஒன்றுன்னு ஊற்றிக்கலாம். ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த கலர் மிக்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த ஒயிட் கலர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌன் ஊற்றிக்கலாம். போக போக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதும். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் ப்ரௌன் கலர் நம்ம மாற்றி மாற்றி ஊற்றிட்டே இருக்கலாம். நம்ம உள்ளே ஊற்ற வந்து அது அதுவாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் போயிடும்.
இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஊற்றிடலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிஸில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறப்போ அந்த ஸ்லைஸில் வந்து அந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்டான அளவில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் வந்து டாமினேட்டிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கூட வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கிறத விட நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறப்ப தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி எல்லாத்தையுமே இழுத்து விட்டுக்கலாம். இதை ஊற்றிட்டு இருக்கிறப்ப நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். அப்படின்னா நம்ம இதை ஊற்றி முடித்தோடனே நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு அந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்னும் இருக்கும் அதில். இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வச்சிடலாம். வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணிடலாம். உங்கள் ஓவன் தக்குன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. 35லேருந்து 40 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆற விட்டுறோம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேவைங்கிற ஷேப்பில் நம்ம ஸ்லைசஸ் கட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.